ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் மகி கணேசன் பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்குதோ பிடிக்கலையோ, படிக்க தெரியுதோ தெரியலையோ, பட் நீங்கள் கற்று வச்சுருக்க வேண்டிய, தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு 3 வார்த்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஆமாங்க, எல்கேஜி யூகேஜியில் இந்த கொஷின் இருந்திருக்கும். இதை சொல்லிக் கொடுத்த அம்மா அப்பா டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மேஜிக்கல் வேர்ட்ஸ். ஆமாங்க, அதே தான் தமிழ்லேயும் இருக்குது. ப்ளீஸ், சாரி, thank you, these are magical words. Why did say these are magical words? Because பாறை மாதிரி ஒருத்தவங்களுக்கு மனசு இருக்கும்ல, ரொம்ப அப்படியே இறுகின மாதிரி ஒரு மன தன்மையில் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு சமயத்தில், அவங்கக்கிட்ட தான் இல்லை, மற்ற யார்கிட்டையுமே சரி, தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் ஒருத்தவங்க மேலே போய் மோதிடுறீங்க. வேகமாக நடந்து போயிட்டுருக்கேன், இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சு. அவங்க மோதந்தாவும் இருக்கட்டும், நீங்கள் மோதந்தா கூட இருக்கட்டும், அவங்கள ஃபஸ்ட்டு சாரி, ஐயோ மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பட்டுடுச்சுங்க அப்படின்னு சொல்கிற முதல் ஆளாக நீங்கள் இருங்க. பஸ் ஏறி ஒரு டிக்கெட்டை எடுக்கிறீங்க, டிக்கெட் எடுக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் ஒரு அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்காங்க. இங்கேருந்து மனசில் இருந்து அவங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லுங்கள், தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்தது கொஞ்சம் நவுந்து போங்க அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இன்னொருத்தவங்க அவங்க நவுந்து போகிறாங்களோ இல்லையோ, அவங்க வழி விடுறாங்களோ இல்லையோ, ப்ளீஸ் நான் கொஞ்சம் இறங்கணும், கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணி கேளுங்க. புரியுதுங்களா? இது எவ்வளோ ஹார்ஷான ஒரு பர்சனாக இருந்தாலும் இந்த 3 வார்த்தையும் நம்ம தொடர்ந்து நம்ம லைஃப்பில் பயன்படுத்திகிட்டே இருக்கும் பொழுது நமக்கும் நன்மை நடக்கும். இதை பேசுறது மூலிமா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ஹார்டாக இருக்கிற அவங்க கூட சாஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மை தானேங்க? நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது சில பேர் நம்மளை முட்டாள் கூட சொல்லிக்கலாம். ஏன், நானே கூட இந்த வார்த்தையை அனுபவிச்சிருக்கேன். உமா அப்பப்போ தேவையில்லாத ஏதாவது பண்ணிவிடும், அப்புறம் 1008 சாரி கேட்கும் அப்படின்ற வார்த்தையை நான் காதுபட எத்தனையோ முறை கேட்டிருக்கேன். நம்ம இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோம், அதில் நம்ம இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் சில பொதுவான விதிமுறைகள். தப்பு செஞ்சால் சாரி சொல்லி தான் ஆகணும். நான் ஈஸியாக சொல்கிறேன் இந்த வார்த்தையை, தப்பு செஞ்சால் சாரி சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி வாழ்க்கையில் செய்யாத தப்பு கூட சாரி சொல்லிவிட்டு இன்றைக்கி எத்தனையோ மகன்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம செஞ்ச தப்புக்கு சாரி சொல்கிறதும், பெற்ற அந்த உதவிக்கு நன்றி சொல்கிறதும், தயவு செய்து அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதும் வாழ்க்கைக்கு மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கும். சாதாரண 3 வார்த்தைகளாக தெரிஞ்ச இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் அடிக்கடிக்கு பயன்படுத்தணுன்ட்டு நான் ரெக்வஸ்டாகவே ஹம்பிளாகவே உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.